இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் இந்த வார ராசி பலனை பற்றி பார்த்துருவோம். மேஷராசி என்பர்கள், ரிஷபராசி என்பர்களுக்கான இந்த வார ராசி பலன் 22/1/2024 28/1/2024 வரை என்ன நடக்குதுன்றதை இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல மேஷராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால், சந்திரனை பொறுத்தவரை உங்கள் 12ஆம் வீட்டில் ராகு சஞ்சரிக்குது. இந்த ராசிக்காரவங்களுக்கு இந்த வாரம் சின்ன சின்ன உடல்நலக் கோளாறுகள் வருது. பெரிய நோய் எதுவும் வருவதற்கான வாய்ப்புகள் குறைவு தான். இருந்தாலும் சின்ன சின்ன பருவகால நோய் ஏற்பட்டால் வீட்டிலேயே சிகிச்சை செய்வதற்கு பதிலாக மருத்துவரின் ஆலோசனையின்றி மருந்துகளை உட்கொள்ள வேணாம் அப்படின்னு அறிவுறுத்தப்படுறீங்க. சந்திரன் ராசியிலிருந்து உங்கள் முதல் வீட்டில் வியாழன் இருக்குது. இந்த வாரம் முழுவதும் தேவையற்ற செலவுகள் உங்கள் நிதி நிலைமையை மோசமாக்குது. அதனால் உங்கள் பணத்தை முடிஞ்சவரை குறைவாக செலவழித்து முற்றிலும் தேவையான பொருட்களை மட்டும் வாங்குங்க. இல்லைன்னா எதிர்காலத்தில் மோசமான விளைவுகளை சந்திக்க வேண்டி வரும். மேலும் பார்த்திங்கன்னா இந்த வாரம் உங்களுக்கு குடும்பத்தில் மரியாதை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் மற்ற உறுப்பினர்களுடன் உங்கள் உறவுகளை வலுப்படுத்தவும் உதவும். இந்த வாரம் வேலையில் உள்ள வேலை விஷயங்களை தீர்க்க உங்கள் புத்திசாலித்தனத்தையும் செல்வாக்கையும் ஆரம்பத்தில் இருந்தே பயன்படுத்த வேண்டி வரும். அதனால் பிறர் முன் கேலி பொருளாக மாறாமல் திறமைகளை மற்றவங்களுக்கு காட்டி உள் இலக்குகளை அடையுங்க. உங்கள் தேர்வு முடிவுகளுக்காக நீங்கள் காத்திருந்தீங்கன்னா உங்கள் காத்திருப்பு இந்த வாரம் முடிவடைஞ்சிரும். இந்த நேரம் உங்களுக்கு சில நல்ல செய்திகளை கொண்டுட்டு வரக்கூடும் என்பதால் குறிப்பாக படிப்பிற்காக குடும்பத்தை விட்டு விலகி இருக்கும் மாணவர்கள் இந்த நேரத்தில் பெற்றோரின் ஊக்கத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா ஓம் நமோ பகவதே வாசுதேவாய என்ற மந்திரத்தை தினமும் 41 முறை உச்சரிக்கணும். மேஷராசி என்பவர்களுக்கு தொட்டது துலங்கும் வாரம், எண்ணம் போல் எல்லாம் நடக்கிற வாரம் தான் இந்த வாரம். ராசிநாதன் பார்த்திங்கன்னா செவ்வாய் நட்பு நிலையில் சுக்கிரனோட இணைஞ்சு குருவின் பார்வையோடு பரிவர்த்தனையாகவும் உள்ள சுபத்துவ வாரம் தான் இது. எல்லாமே கிடைக்கும், தொட்டது துலங்கும், முயற்சிகள் பலிக்கும். உங்களில் சிலருக்கு பெண்களின் மூலமாக நல்ல சுகங்களும் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கிடைக்காமல் போன சில விஷயங்களும் இப்போ கிடைச்சிரும். சிலருக்கு வாழ்க்கை துணையால் செலவுகள் இருக்கலாம், அல்லது வீடு வாகன விஷயங்களில் புதிய மாற்றங்கள் இருக்கும். சிலருக்கு ஒரு காரியத்தை நல்ல விதமாக முடித்து பாராட்டு பெறக்கூடிய சம்பவங்கள் இருக்கும். 10ஆம் இட சூரியனால் பொருளாதார மேன்மை இருக்கும். அதிகாரம் செய்யும் பதவியில் இருந்தீங்கன்னா சிறப்பான வாரம். வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். இளைய பருவத்தினருக்கு காதல் வரும். உங்களில் சிலர் எதிர்பாலினத்தவரிடம் உங்களின் விருப்பத்தை தெரிவித்து சம்மதம் பெறுவீங்க. வாழ்க்கை அடையாளம் காட்டும். நடுத்தர வயதாக இருந்துச்சுன்னா கடன், நோய் எதிர்ப்புகள் விலகக்கூடிய நல்ல வாரம் தான் இது. மேஷராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த வாரம் சீரான முடிவுகளுக்கு சாதகமாக இல்லை. செயல்கள் சுமூகமாக நடப்பதற்கு அதிக அளவில் அனுசரித்து நடந்துக்கிறணும். சில நேரங்களில் நம்பிக்கையின்றி இருப்பீங்க. இருந்தாலும் நம்பிக்கையை மீட்டமைக்கணும். திரைப்படங்கள் பார்க்குறது, பாடல்கள் கேட்குறது, இந்த மாதிரி பொழுதுபோக்குகளை நீங்கள் ஏற்படுத்தினா மகிழ்ச்சி அடைவீங்க. இந்த வாரத்தில் நடப்பவை அனைத்தும் சுமூகமாகத்தான் இருக்குது. தன்னம்பிக்கை அதிகரிக்கும். இனிமையாக பேசி பகிர்ந்துக்கிறதன் மூலம் மற்றவர்களை எளிதில் புரிஞ்சுக்கிறலாம். சாதகமான பலன்கள் இல்லை. நல்ல இசையை கேட்பதன் மூலம் உங்கள் மனதை மகிழ்ச்சியாக வச்சிருக்கலாம். உணர்ச்சி வசப்படாமல் இருங்க. இன்று சாதகமான பலன்கள் இல்லை. இந்த வாரத்தில் இசையை கேட்பதன் மூலம் உங்கள் மனதை மகிழ்ச்சியாக வச்சிருக்கலாம். உணர்ச்சி வசப்படாமல் இருங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்துருங்க. எதையும் எளிதாக எடுத்துக்கலாம். இன்று கோயில் விழாக்களில் பங்கு கொள்வீங்க. வார இறுதியில் இது உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். மேலும் திருப்தியும் கிடைக்கும். முக்கிய முடிவுகள் எடுப்பதை வார இறுதி நாளில் தவிர்த்துருங்க. ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டோம்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் நீங்கள் பல முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டி இருக்கும். அதனால் நீங்கள் மன அழுத்தம் மற்றும் பதட்டத்தை எதிர்கொள்ள வேண்டி வரும். இந்த சூழ்நிலையில் உங்கள் மனதையும் சிந்தனையும் கட்டுப்படுத்தணும். நீங்கள் எந்த முடிவையும் எடுப்பதில் சிக்கலை எதிர்கொண்டீங்கன்னா ஒரு பெரியவரின் உதவியை பெறணும். சந்திரன் ராசியிலிருந்து
11வது வீட்டில் ராகு இருக்குது. இந்த வாரம் உங்களின் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் அதிகரிக்கும். அதனால் நீ நிறைய பணம் சம்பாதிக்க புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல வாய்ப்பை பெற முடியும். இருந்தாலும் இந்த நேரத்தில் ஒவ்வொரு ஆவணத்திலும் கையெழுத்து இடுவதற்கு முன்னாடி அவற்றை கவனமாக படிக்கணும். இந்த வாரத்தை எடுத்துக்கிட்டால் குடும்ப உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா பல மாற்றங்களை கொண்டுட்டு வருவாங்க. நீங்கள் வீட்டில் சில மாற்றங்களை செய்ய முடிவும் செய்வீங்க. இந்த சூழ்நிலையில் வீட்டில் நடக்கும் இந்த மாற்றம் தேவைக்கு அதிகமாக உங்களை உணர்ச்சி வசப்பட வைக்கும். இந்த நேரத்தில் உங்களின் தனிப்பட்ட நபர்களுடனோ அல்லது நெருங்கிய நண்பர்களுடனோ உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த முடியும். அதனால் நீங்கள் பெரிய அளவில் நிம்மதி அடைவீங்க. இந்த வாய்ப்பு இந்த வாரத்தில் கிடைக்கும். வேலை செய்யும் தொழிலுடன் தொடர்புடைய இந்த ராசிக்காரவங்க பணியிடத்தில் உங்கள் திறமையை முழுமையாக பயன்படுத்தவே முடியாது. இதனால் உங்கள் தொழிலில் முன்னேற்றத்தில் சிரமங்களை சந்திக்க நேரிடலாம். இந்த வாரம் உங்கள் காதல் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டால் உங்கள் கல்வியில் உங்கள் மனக்குழப்பத்தை நீங்கள் அடைவீங்க. அதுக்கு முக்கிய காரணமாக இருக்கக்கூடும் இந்த காதல் வாழ்க்கை. இந்த சூழ்நிலையில் காதலுக்கும் கல்விக்கும் வாழ்க்கைக்கும் இடையே சரியான சமநிலையை பராமரிக்க முடியும். அதே நிலையில் உங்கள் முழு வாழ்க்கையும் காதலுக்காக நீங்கள் பெறுவீங்க. அதை நீங்கள் புரிஞ்சு கொள்ள முயற்சி செய்யுங்க. மேலும் இந்த வார நேரத்தை உங்கள் கல்விக்கு கொடுக்கணும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா ஓம் குருவே நமகன்ற மந்திரத்தை தினமும் 21 முறை உச்சரிக்கணும். ரிஷபராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களின் கை தாழ்ந்து உங்களை பிடிக்காதவர் கை ஓங்கி நிற்கும் வாரம். ராசிநாதன் சுக்கிரன் 8ல் மறைஞ்சு செவ்வாயுடன் இணைஞ்சிருப்பார். சிலருக்கு ஆரோக்கியத்தில் அக்கறை தேவைப்படுது. சிலருக்கு மருத்துவ செலவுகள் இருக்கலாம். 10ல் உள்ள சனியால் பணியிடங்களில் உங்களின் பிடிவாதம் இப்போ அதிகரிக்கும் காலம். உங்களில் சிலருக்கு அதிக கோபம் வருது. யாரையாவது நீங்கள் கோபப்பட்டு திட்டி அதனால் ஏதாவது எதிர்மறையான விளைவுகள் ஏற்படலாம். அதனால் இந்த வாரம் கோபத்தை கட்டுப்படுத்துறது நல்லது. இளைய பருவத்தினர் வேலையில் அக்கறையுடன் இருக்கணும். 8ல் இருக்கும் செவ்வாய் உங்களை எங்கோ கொண்டு போய் கவிழ்த்துருது. அதனால் பத்திரமா இருக்கணும். நிதானமாக செயல்படுங்க. உறவு பெண்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா நன்மைகள் நடக்கும். சகோதரிகள் எல்லாம் உதவி செய்வாங்க. குடும்பத்தில் நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கும். சுப தொழில் மற்றும் வியாபாரம் செஞ்சிங்கன்னா இன்னும் 4 வாரங்களுக்கு ஒரு விதமான முடக்க நிலையை சந்திப்பீங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனமுடன் இருக்கணும். வாரத்தின் முதல் நாளை நீங்கள் ஆன்மீக காரியங்களுக்கு பயன்படுத்தினா நல்லாயிருக்கும். பொறுமையாக இருங்க. எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கல. நெகிழ்வான அணுகுமுறை உங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும். உங்கள் அன்றாட நிகழ்வுகளில் தாமதங்கள் ஏற்படும். அது உங்களுக்கு நிச்சயமாக கவலையை அளிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு உகந்த நாள்னு சொல்ல முடியலை. தைரியம் குறைஞ்சி இருப்பீங்க. இந்த வாரத்தில் உங்கள் வளர்ச்சிக்காக மிகுந்த முயற்சி எடுக்க வேண்டி வருது. அதிர்ஷ்டங்கள் நிரம்பிய நாளாக இருக்கும். உங்கள் தனித்திறமை மற்றும் உற்சாகத்தின் மூலம் உங்கள் இலக்குகளை அடைவீங்க. இதனால் சாதகமான பலன்கள் கிடைக்கும். அதிர்ஷ்டங்கள் நிரம்பிய நாளாக வார இறுதி நாள் 25ஆம் தேதி இருக்குது. உங்கள் தனித்திறமை மற்றும் உற்சாகத்தின் மூலம் உங்கள் இலக்குகளை அடைவீங்க. இதனால் சாதகமான பலன்கள் கிடைக்கும். உங்களுக்கு வார இறுதியில் தன்னம்பிக்கை பிறக்குது. உங்கள் மீது நீங்கள் திறமை மீது நம்பிக்கை வைப்பீங்க. நண்பர்கள் மற்றும் நெருங்கியவர்களுடன் நல்லுறவு பராமரிப்பீங்க. வார இறுதி நாளில் சுறுசுறுப்பாக இருக்கிறீங்க. ஆற்ற வேண்டிய செயல்கள் அதிகமாகத்தான் இருக்குது. அதிக முயற்சி இல்லாமல் உங்கள் இலக்குகளை அடைவீங்க. பரந்த நோக்குடன் இருப்பீங்க. புதிய கருத்துக்களை பேசுவீங்க. உங்கள் ஆர்வம் அதிகரிக்குது. மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலனை பொறுத்த மட்டுக்கும் சந்திரன் ராசியிலிருந்து 11வது வீட்டில் வியாழன் இருக்குது. இந்த வாரம் ஆரோக்கியத்தின் பார்வையில் சூழ்நிலைகள் உங்களுக்கு முற்றிலும் சாதகமாக இருக்கும். அதன் மூலம் நீங்கள் நல்ல மற்றும் சிறந்த ஆரோக்கியத்தை அனுபவிக்க முடியும் மற்றும் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். மேலும் இந்த ராசியின் வயதானவர்களுக்கு இந்த நேரத்தில் நீங்கள் முழங்கால்கள் மற்றும் கைகளில் பழைய பிரச்சனைகளிலிருந்தும் நிவாரணம் பெறலாம். இந்த வாரம் உங்களுக்கு கமிஷன், டிவிடெண்ட் அல்லது ராயல்ட்டி வேலை மூலம் பெரிய லாபம் கிடைக்கும். மேலும் உங்களில் பலர் எந்த திட்டத்தில் லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கோ அது சிறப்பு வாய்ந்த திட்டத்தில் பணத்தை முதலீடு செய்ய தயாராக இருப்பீங்க. இந்த வாரம் உங்கள் வீட்டு பிள்ளைகளுக்கு அதீத அவகாசம் கொடுப்பது எதிர்காலத்தில் உங்களுக்கு பிரச்சனையை உண்டாக்கும். அதனால் ஆரம்பத்திலிருந்தே அவர்கள் மீதும் அவர்களது நிறுவனத்தின் மீதும் ஒரு கண் வச்சிருக்கணும்.
அவர்கள் யாரிடம் பழகுகின்றார்களோ இந்த பழகுவதில் பார்த்திங்கன்னா பிரச்சனைகள் வந்துடும். அதனால் பார்த்து பழகணும். இந்த வாரம் மிதுனராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் நடக்கும் எந்த பிரச்சனையும் உங்கள் தொழிலுக்கு தடையாக இருக்கலாம். அதனால் உங்கள் ஆற்றல் குறையக்கூடும். சரியான நேரத்தில் கட்டுப்படுத்தணும். அப்போ தான் நீங்கள் மேலுக்கு வர முடியும். இந்த வாரம் பல மாணவர்கள் உங்களுடைய விடுமுறை நேரத்தில் பெரும்பகுதியை வீட்டு பொருட்களை சரி செய்ய முயற்சி செய்வீங்க. இது மாணவர்களை மோசமாக உணரச் செய்யும். குறிப்பாக அந்த விஷயம் சரியாக இல்லாத பொழுது இந்த மாதிரி தோணும். பரிகாரம்னு பார்த்திங்கன்னா விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தினமும் ஜெபிக்கணும். மிதுனராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டால் மிதுனராசி அன்பர்களுக்கு வாரம் முழுவதும் ராஜ யோகாதிபதியான சுக்கிரனும் ராசிநாதன் புதனும் குருவின் பார்வையில் அமர்ந்து 2 பேரும் ராசியை பார்ப்பதும் ராசிநாதனே வீடு வாகனம் தாயார் கல்வி இதெல்லாம் தரும் 4ஆம் அதிபதியாக இருப்பதும் மிதுனத்திற்கு நன்மைகளை தரும் அமைப்பு என்பதால் நல்லவை நடக்கும் வாரம் இது. சிலர் எதிர்கால வாழ்க்கை துணையை இப்போ சந்திப்பீங்க. சுக்கிரன் வலுவாக இருப்பதால் காதல் வரும் நேரம் இது. இளைய பருவத்தினருக்கு நம்பிக்கை இல்லாமல் இருந்த வேலை தொழில் அமைப்புகள் எல்லாம் கூடி வரும். வீண் செலவுகளும் தேவையற்ற விரயங்களும் இருக்கும். அதை செவ்வாயுடன் இணையும் புதன் உணர்ந்திருந்தாலும் செலவு செய்வதற்கு ஏற்ப தேவையான வருமானமும் இருக்கும் என்பதை சுக்கிரன் நிலை உறுதி செய்வார். கவலைகளுக்கு இடமே இல்லை. உங்களில் சிலருக்கு வேலைக்கு செல்லும் மனைவியால் உதவிகளும் தேவைகள் நிறைவேறுதலும் இருக்கும். விருப்பமான வேலைக்கு முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றி கிடைக்கும். அடைக்கப்பட்ட அனைத்து கதவுகளும் இனி திறக்கும். நீங்களும் அதை உணர்வீங்க. இந்த வாரத்தில் அசம்பாவிதங்கள் தடுக்கும் வண்ணமாக கவனமாக இருக்கணும். சூடான வார்த்தைகளை பேசுவதற்கான வாய்ப்பு இருந்துச்சுன்னா முக்கியமான அண்டையாளருடன் அல்லது 3வது நபருடன் பேசையில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சிறப்பான நாளாக இது அமையாது. இன்றைய வாரத்தை அதாவது முக்கியமாக 22ஆம் தேதியை சில சௌகரியங்களை இழக்க நேரலாம். முக்கியமான முடிவுகளை எடுக்க வேணாம். இந்த வாரத்தில் அவநம்பிக்கையாக இருப்பீங்க. நம்பிக்கைக்கு புத்துணர்ச்சி ஊட்டணும். அப்போ தான் சாதகமான பலனை பெற முடியும். சாதகமான விளைவுகள் இல்லை. அதிர்ஷ்டத்தை விட உங்கள் சுயமுயற்சியில் நம்பிக்கை வைங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதை 24ஆம் தேதி தவிர்த்துருங்க. சாதகமான விளைவுகள் இல்லை. அதிர்ஷ்டத்தை விட உங்கள் சுயமுயற்சியில் நம்பிக்கை வைங்க. 26ஆம் தேதி பொறுமையாக இருக்கணும். பொறுமை இல்லாத காரணத்தினால உங்கள் வளர்ச்சி பாதிக்கப்படும். வார இறுதியில் மகிழ்ச்சிகரமான நாளாக இல்லை. வெற்றியை நோக்கி உங்கள் இலக்குகளை அமைச்சுக்கிறது ரொம்ப சிறந்தது. இன்று அதிர்ஷ்டத்தை நம்பாதீங்க. இதுவரை இந்த பதிவில் மேஷராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்கள், மேலும் மிதுனராசி அன்பர்களுக்கான இந்த வார ராசி பலன் 22/1/2024 28/1/2024 வரைக்கும் என்ன நடக்கும்ன்றதை இந்த பதிவில் முழுமையாக பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.